வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 8 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள அறை ஒன்றில் உள்ள சூடான நீர் 92 டிகிரி செல்சியஸிலிருந்து 84 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர 3 நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறது. அதே நீர் 65 டிகிரி செல்சியஸிலிருந்து 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கணக்கிடுக. சரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள அறை ஒன்றில் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள அறை ஒன்றில் சூடான நீர் 92 டிகிரி செல்சியஸிலிருந்து 84 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குளிர 3 நிமிடம் எடுத்துக்குது. அப்படின்னா அதே நீர் 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறையிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, 92 டிகிரி செல்சியஸ்லேருந்து 84 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை குறையிறதுக்கு 3 நிமிடம் எடுத்துக்கிடுது. அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை குறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 நிமிடங்களில் சூடான நீரின் வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. 92 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 84 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 டிகிரி செல்சியஸ். அப்போ 3 நிமிடத்தில் 8 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. 92 டிகிரி செல்சியஸ் மற்றும் 84 டிகிரி செல்சியஸின் சராசரி வெப்பநிலை. சராசரி கண்டுபிடிச்சிங்கன்னா 92 + 92 டிகிரி ப்ளஸ் 84 டிகிரி டிவைட் பை டிகிரி செல்சியஸ் போட்டுக்கோங்க. சரியா, 92 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 84 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 2. அப்போ என்ன கிடைக்கும்? இதை ஆட் பண்ணிங்கன்னா 176 டிவைட் பை 2. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 88 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சராசரி வெப்பநிலை. இது அறை வெப்பநிலையை விட 61 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உள்ளது. அறை வெப்பநிலை என்ன? 27 டிகிரி செல்சியஸ். அப்படி தானே? அப்போ 88 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 27 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா = என்ன கிடைக்கும்? 61 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். தெரியலன்னா இதில் சப்ட்ராக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. சரியா, 88 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 27 டிகிரி செல்சியஸ் = 61 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த சராசரி வெப்பநிலை அறை வெப்பநிலையை விட 61 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உள்ளது. இப்போ இந்த நியூட்டன் குளிர் விதியில் நம்ம கண்டுபிடிச்சிருந்த ஈக்குவேஷன் 8.8 இருக்குது. பேஜ் நம்பர் 111 இருக்குது இந்த ஈக்குவேஷன். இதை எடுத்து எழுதிக்கோங்க. dt divided by t minus ts is equal to minus a divided by ms into dt. இப்போ இதில் இந்த dt இந்த சைடில் கொண்டு வருவோம். இதை அப்படியே இந்த சைடில் எடுத்து எழுதுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? d capital T divided by d small t is equal to minus a ms into t minus ts. d capital T என்னன்னா 8 டிகிரி செல்சியஸ். 8 டிகிரி செல்சியஸ் எத்தனை நிமிடத்தில் குறைஞ்சிருக்கு? 3 நிமிடத்தில். 8 டிகிரி செல்சியஸ் இது டிவைட் பை d small t எவ்வளோ நிமிடம், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இது டெம்பரேச்சரை குறிக்கக்கூடியது, வெப்பநிலையை குறிக்கக்கூடியது. இது நேரத்தை குறிக்கக்கூடியது. அதனால் டிடிங்கும் போது நம்ம அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கோம். 8 டிகிரி செல்சியஸ் 8 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 3 minutes is equal to minus a divided by ms. t minus ts என்ன? 88 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 27 டிகிரி செல்சியஸ். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 61 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். இதே போன்று இதே மாதிரி இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இதே மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க? 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் கேட்டிருந்தாங்களா? அதுக்கு எழுதுவோம். இதே போன்று 65 டிகிரி செல்சியஸ் மற்றும் 60 டிகிரி செல்சியஸின் சராசரி வெப்பநிலை 65 + 60 டிவைட் பை 2 125 டிவைட் பை 2. இது டிவைட் பண்ணிங்கன்னா 62.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது அறை வெப்பநிலையை விட 35.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உள்ளது. இது அறை வெப்பநிலையை விட அதாவது 62.5 மைனஸ் அறை வெப்பநிலை 27.
இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 35.5 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். சரியா? அப்போ இது அறை வெப்பநிலையை விட 35.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக உள்ளது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதணும்ல, அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு நம்ம எழுத போகிறோம், இந்த கண்டிஷனுக்கு எழுத போகிறோம். ஸோ அதில் நமக்கு வந்து டிடி மட்டும் தெரியாது, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? அப்போ டிடி என்ன இருக்கும்? டிடி வந்து 65 - 60 5. இப்போ 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். டிடி வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ 5 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை டிடி, 5 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை டிடி போடுவோம். இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எடுத்து எழுதிக்கோங்க, -a டிவைட் பை ms. T minus TS என்ன வரும்? 35.5 டிகிரி செல்சியஸ். T minus TS என்ன? 62.5 minus 27. அதாவது சராசரியிலேருந்து இந்த அறை வெப்பநிலையை வந்து கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் என்னன்னா இந்த T minus TS. சரியா? சராசரி வெப்பநிலை மைனஸ் இது அறை வெப்பநிலை கழிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் 35.5 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனை குறிச்சிக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போட போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது என்ன? 8 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 3 மினிட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளது 5 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது -a டிவைட் பை ms இன்ட்டு 61 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள ரைட் சைடில் உள்ளது -a டிவைட் பை ms 35.5 டிகிரி செல்சியஸ். சரியா? இப்போ இது ரெண்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 8 இந்த டிடியை வந்து மேலே கொண்டு போங்க. சரியா? 8 டிவைட் பை 3 அப்படியே எழுதிக்கோங்க. இதை வந்து டிடி டிவைட் பை 5 எழுதலாமா? மேலே போகும்போது அப்படியே இன்வெர்ட்டில் ஆகும். டிடி டிவைட் பை 5 5 பை டிடி வந்து மல்டிப்ளிகேஷனில் போகும்போது டிடி டிவைட் பை 5 ஆகும். ஸோ தான் இதில் எடுத்து எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 2 கட்டாயிரம்னால மிச்சம் வந்து என்ன இருக்கும்? 61 டிவைட் பை 35.5 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்போ டிடி இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையுமே அந்த சைடில் கொண்டு போவோம். மேலே எடுத்து எழுதிக்கோங்க. 61 இன்ட்டு 3 இன்ட்டு 5 டிவைட் பை 35.5 இன்ட்டு இந்த 8 இந்த சைடில் எடுத்திங்கன்னா கீழே கொண்டு வந்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1 5 சார் 5, இது வந்து 7 5 சார் 35.15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதில் எழுதிக்கோங்க. 183. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதில் எழுதிக்கோங்க. 56.8. சரியா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்கு வந்து லாக் எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாக் வேல்யூ கண்டுபிடிங்க. இதுக்கும் லாக் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஆன்டிலாக் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 3.222 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ டிடி இஸ் ஈக்குவல் டு 3.22 நிமிடம். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர். ஸோ அது 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைய நீர் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 3.22 நிமிடம். ப்ராப்ளத்துலேருந்து 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். சரியா? இதான் வந்து ஃபார்முலா. இதில் இதை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். 2 கண்டிஷனுக்கு 92 டிகிரி செல்சியஸ்லேருந்து 84 டிகிரி செல்சியஸ் இதில் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்புறம் இதை யூஸ் பண்ணி 2வது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஆன்சர் டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 2வது ஈக்குவேஷன். 1 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதுலேருந்து டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு கிடச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. நீர் 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 3.22 நிமிடம். சரியா? 92 டிகிரி செல்சியஸ்லேருந்து 84 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வந்து குளிர்றதுக்கு வந்து 3 நிமிடம் எடுத்துச்சு. அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 8 டிகிரி செல்சியஸ். சரியா? இங்கே நீர் 65 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் இதனோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 5 டிகிரி செல்சியஸ். 5 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு வந்து 3.22 நிமிடம் எடுத்துக்குது. ஸோ அதை விட 0.22 நிமிடம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு.
சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை டெம்பரேச்சர்லேருந்து 92 டிகிரி செல்சியஸ்லேருந்து 84 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு வந்து 8 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு வந்து 3 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கு. ஆனால் அந்த டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகும்போது 5 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு வந்து இதை விட, அதாவது 8 டிகிரி செல்சியஸ் குறையிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 65 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணும்போது அது எடுத்துக்கொண்ட நேரம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டெம்பரேச்சர் அந்த நீரோட டெம்பரேச்சர் குறைய அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் குறைய அது குறிப்பிட்ட டிஃப்ரென்ஸ்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய குறிப்பிட்ட வேறுபாடுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 8 வந்து முடியுது. தேங்க்யூ.